உங்க பிரிண்டருக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு செகண்டும் உங்க பிரிண்டர் எப்படி ஒரு புது பேஜ தப்பே இல்லாம பிரிண்ட் பண்ணுது? நாம லேசர் பிரிண்டரோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். அது உலகத்தை எப்படி மாத்துச்சுன்னு பார்க்கலாம். முன்னெல்லாம் பிரிண்டிங்க்கு ஒரே ஒரு மெட்டல் பிளேட் தான். பெரிய வேலைகளுக்கு ஓகே, ஆனா ஒரே ஒரு பக்கம் பிரிண்ட் பண்ண முடியாது. இதுக்கு தீர்வு தான் நான் இம்பாக்ட் பிரிண்டிங், சுருக்கமா NIP. இதுல மாஸ்டர் பிளேட்டே கிடையாது. சொல்லப்போனா NIP டெக்னாலஜி ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு புது மாஸ்டரை உடனுக்குடனே உருவாக்குது. இந்த ப்ராசஸ் ஒரு டிஜிட்டல் ஃபைல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது நீங்க பிரிண்ட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட். RIP அதாவது ராஸ்டர் இமேஜ் ப்ராசஸர் உங்க ஃபைல பிரிண்டாக்கு புரியுற மாதிரி டாட் மேப்பா மாத்துது. நிப்ன்றது ஒரே ஒரு டெக்னாலஜியில, அது பல டெக்னாலஜிகளோட ஒரு தொகுப்பு. இதுல ரொம்ப பாப்புலரானது எலக்ட்ரோ போட்டோகிராஃபி, அதாவது உங்க லேசர் பிரிண்டர் வேலை செய்யற விதம். இது 5 ஸ்டெப்ல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். வாங்க அத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல லேசர் பீம் சுத்துற ட்ரம் மேல சார்ஜ மாத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு இமேஜ உருவாக்குது. அடுத்து டோனர்னு சொல்ற ஒரு பவுடர் அந்த சார்ஜான இடத்துல மட்டும் போய் ஒட்டிக்குது. இப்போ பேப்பர் உள்ள வரும். அதுக்கு கீழ இருக்கிற ஒரு வலுவான சார்ஜ் டோனரை பேப்பருக்கு மாத்துது. ஆனா இந்த டோனர் இன்னும் பவுடரா தான் இருக்கும். இத சரி பண்ண பேப்பர் சூடான ரோலர்ஸ் வழியா போகுது. இந்த ரோலர்ஸோட சூடு எவ்ளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 150 டிகிரி செல்சியஸ். கடைசியா ட்ரம் சுத்தப்படுத்தப்பட்டு அடுத்த பேஜுக்கு ரெடி ஆகுது. இது எல்லாமே ஒரு செகண்டுக்குள்ள நடக்குது. சரி, உங்க டெஸ்க்ல இருக்கிற இன்னொரு பிரிண்டர், அது இங்க்ஜெட்டா இருக்கலாம். அது வேற மாதிரி வேலை செய்யும். பவுடருக்கு பதிலா இன்ஜெட் பிரிண்டர் சின்ன சின்னதா மைத்துளிகளை பேப்பர் மேல தெளிக்குது. சரி, இந்த டெக்னாலஜி ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இது பிரிண்டிங்கையே மொத்தமா மாத்திருச்சு. ஒரே ஒரு புக் பிரிண்ட் பண்றது, பர்சனலைஸ்டு லெட்டர்ஸ், இப்படி எல்லாத்துக்கும் இந்த நிப் டெக்னாலஜி தான் காரணம். ஒவ்வொரு பேப்பர்லயும் வேற வேற விஷயத்தை பிரிண்ட் பண்ண முடியறதால பிரிண்டட் மீடியாவே புதுசா உருவாச்சு. அடுத்த தடவை பிரிண்டர்ல இருந்து ஒரு பேப்பரை எடுக்கும்போது இந்த மேஜிக்க பத்தி யோசிச்சு பாருங்க. வேற எங்கெல்லாம் இந்த மாதிரி ஆச்சரியம் ஒளிஞ்சிருக்கு?